ரிலீஸுக்கு முன்பே வேட்டையன் திரைப்படம் பயங்கரமான கலெக்ஷன் வந்து நார்வேல வந்து பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து படத்தோட புக்கிங் வந்து ரஷ்யாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இந்த கலெக்ஷன் அது ஒரு பெரிய சாதனையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்த்து காத்து இருக்கும் வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது, அந்த ட்ரைலர்லேயும் வந்து நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்களாம். அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து ரஜினி ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுப்பீங்க. வேட்டையன் இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் தான் வந்து நடந்து முடிந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. பொதுவாகவே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்படம் வருதுன்னா அது தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து அந்த திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கிறதோ அதே மாதிரி வந்து ஓவர்சீஸ்லையும் கிடைக்கும். ஸோ வந்து ஒரு படம் அக்டோபர் 10ஆம், அதாவது ஒரு 10 நாட்களுக்கு முன்பே வந்து ஓவர்சீஸில் வந்து அட்வான்ஸ் புக்கிங்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. 10லிருந்து 15 நாட்களுக்கு முன்பே. அதே மாதிரி தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இந்தியன் 2 அந்த மாதிரிலாம் அட்வான்ஸ் புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வேட்டையன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து இப்போ வந்து நார்வேல அண்ட் ரஷ்யாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பயங்கரமான கலெக்ஷன் வந்து வேட்டையன் திரைப்படம் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி தான் வேட்டையன் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்பே இன்னைக்கு வந்து நேற்று நைட் வந்து அஃபிஷியலாக நார்வேல வந்து வேட்டையன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஓப்பன் பண்ண அடுத்த 24 மணி நேரத்தில் நார்வேல மட்டுமே 200K டிக்கெட்ஸ் வந்து சேல் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. ஒரு பயங்கரமான விஷயமா கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் வந்து இந்த திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படத்தோட டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே வந்து 250 கோடிக்கும் மேலே வந்து கிடைச்சிருக்கு. இன்னுமே வந்து படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரைட்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லாமே சேர்த்து வந்து 300 கோடிக்கு மேலே வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இது எல்லாத்தையுமே காரணம் வந்து இதுக்கு முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் திரைப்படம் தான் காரணம். ஏன்னா வந்து அந்த திரைப்படம் 700 கோடி வசூல் கிடைத்ததால் அதுக்கு அடுத்து வர திரைப்படத்துக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் லைக்கா நிறுவனம் செம லாபத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் செம ஆப்பில் இருக்காங்களாம். மொத்தமாகவே வந்து இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வந்து 5000 ஸ்க்ரீனில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 5000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே வந்து 100 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சமீபத்தில் விஜய் அவர்களோட கோத் திரைப்படம் 126 கோடி ரூபாய் முதல் நாள் கலெக்ஷன் வந்து இருந்தது. அந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து வேட்டையன் திரைப்படம் பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ அதை தொடர்ந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலரை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. இந்த இசை வெளியீட்டு விழாவில் சாங்ஸ் மட்டும் இல்லாமல் படத்தோட சின்னதாக ஒரு டீசர் கட் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டீசர் கட்டில் அமிதாப் பச்சன், எல்லா ரஜினிகாந்த் அந்த மாதிரி எல்லாத்தையும் காமிச்சாங்க. ஆனால் வந்து இதில் வந்து ரசிகர்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆன விஷயம் என்னென்னா, அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. அது சுத்தமாக செட் ஆகலை அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பழைய ஸ்டைல்ஸ் தான் மீண்டும் மீண்டும் பார்க்குறோம். ஸோ கலரும் நல்லா இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொண்டு வாங்க ட்ரைலரில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கோரிக்கையாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ஒர்க்லாம் முடிச்சுட்டு ட்ரைலர் கட்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அக்டோபர் 2ஆம் தேதி வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ண பிளானில் வந்து இருக்காங்க. இந்த ட்ரைலருக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. மொத்தம் 3 வெர்ஷன் ஆஃப் ட்ரைலர் கட் வந்து ரெடி பண்ணி வச்சு அதில் வந்து ஒன்று செலக்ட் பண்ண போகிறாங்களாம். சூப்பர் ஸ்டார்லாம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் ட்ரைலருக்கான அப்டேட்டும் வந்து இந்த ஒரு ட்ரைலர் கட் வந்து ஃபைனலைஸ் ஆனால் மட்டுமே இந்த அஃபிஷியல் அப்டேட் வந்து வரும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ரிலீஸுக்கு முன்பே வேட்டையன் திரைப்படம் பயங்கரமான கலெக்ஷன் வந்து நார்வேல வந்து பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து படத்தோட புக்கிங் வந்து ரஷ்யாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இந்த கலெக்ஷன் அது ஒரு பெரிய சாதனையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்த்து காத்து இருக்கும் வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது, அந்த ட்ரைலர்லேயும் வந்து நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்களாம். அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து ரஜினி ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுப்பீங்க. வேட்டையன் இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் தான் வந்து நடந்து முடிந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. பொதுவாகவே
பொதுவாகவே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்படம் வருதுன்னா அது தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து அந்த திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கிறதோ அதே மாதிரி வந்து ஓவர்சீஸ்லேயும் கிடைக்கும். ஸோ வந்து ஒரு படம் அக்டோபர் 10 அதாவது ஒரு 10 நாட்களுக்கு முன்பே வந்து ஓவர்சீஸில் வந்து அட்வான்ஸ் புக்கிங்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. 10லிருந்து 15 நாட்களுக்கு முன்பே. அதே மாதிரி தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இந்தியன் 2 அந்த மாதிரிலாம் அட்வான்ஸ் புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வேட்டையன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து இப்போ வந்து நார்வேல அண்ட் ரஷ்யாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பயங்கரமான கலெக்ஷன் வந்து வேட்டையன் திரைப்படம் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது அக்டோபர் 10 தேதி தான் வேட்டையன் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்பே இன்னைக்கு வந்து நேற்று நைட் வந்து அஃபிஷியலாக நார்வேல வந்து வேட்டையன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஓப்பன் பண்ண அடுத்த 24 மணி நேரத்தில் நார்வேல மட்டுமே 200K டிக்கெட்ஸ் வந்து சேல் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. ஒரு பயங்கரமான விஷயமா கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் வந்து இந்த திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படத்தோட டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே வந்து 250 கோடிக்கும் மேலே வந்து கிடைச்சிருக்கு. இன்னுமே வந்து படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரைட்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லாமே சேர்த்து வந்து 300 கோடிக்கு மேலே வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இதுக்கு முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் திரைப்படம் தான் காரணம். ஏன்னா வந்து அந்த திரைப்படம் 700 கோடி வசூல் கிடைத்ததால் அதுக்கடுத்து வர திரைப்படத்துக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் லைக்கா நிறுவனம் செம லாபத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் செம ஆப்பில் இருக்காங்களாம். மொத்தமாகவே வந்து இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வந்து 5000 ஸ்க்ரீனில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 5000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே வந்து 100 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சமீபத்தில் விஜய் அவர்களோட கோத் திரைப்படம் 126 கோடி ரூபாய் முதல் நாள் கலெக்ஷன் வந்து இருந்தது. அந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து வேட்டையன் திரைப்படம் பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ அதை தொடர்ந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலரை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. இந்த இசை வெளியீட்டு விழாவில் சாங்ஸ் மட்டும் இல்லாமல் படத்தோட சின்னதாக ஒரு டீசர் கட் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டீசர் கட்டில் அமிதாப் பச்சன், எல்லா ரஜினிகாந்த் அந்த மாதிரி எல்லாத்தையும் காமிச்சாங்க. ஆனால் வந்து இதில் வந்து ரசிகர்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆன விஷயம் என்னென்னா அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. அது சுத்தமாக செட் ஆகலை அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பழைய ஸ்டைல்ஸ் தான் மீண்டும் மீண்டும் பார்க்குறோம். ஸோ கலரும் நல்லா இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதாவது கொண்டு வாங்க ட்ரைலரில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கோரிக்கையாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ஒர்க்லாம் முடிச்சுட்டு ட்ரைலர் கட்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அக்டோபர் 2 தேதி வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ண பிளானில் வந்து இருக்காங்க. இந்த ட்ரைலருக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. மொத்தம் 3 வெர்ஷன் ஆஃப் ட்ரைலர் கட் வந்து ரெடி பண்ணி வச்சு அதில் வந்து ஒன்று செலக்ட் பண்ண போகிறாங்களாம். சூப்பர் ஸ்டார்லாம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அக்டோபர் 2 தேதி ரிலீஸ் ஆகும் ட்ரைலருக்கான அப்டேட்டும் வந்து இந்த ஒரு ட்ரைலர் கட் வந்து ஃபைனலைஸ் ஆனால் மட்டுமே இந்த அஃபிஷியல் அப்டேட் வந்து வரும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி